ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உலகத்துல உள்ளார்க்கு வேதமே கைவிளக்காகும். வேதம் ஒன்றே அனாதியாய் எந்த காலத்தில் தோன்றியது என்று யாராலும் அறிய முடியாததாய், அனந்தமாய் எல்லையற்றதாய் சுதந்திர பிராணமாய் நிற்கும். மற்ற தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் வேதத்தை மூலமாக கொண்டே பிரமாணமாக வேண்டும். பகவான் உறங்கும் போது அவரது மூச்சு காற்றில் இருந்து வந்தது வேதங்கள். அதை ரிஷி முனிகள் காற்றின் ஃப்ரீக்வன்சி, அதாவது அலையன்ஸ், இந்த வைப்ரேஷன்ல இருந்து பிரித்து சந்தை சொல்லுதல் மூலம் கீழ் இறக்கி மக்களிடம் சென்று சேர்த்து பகவான் அவதாரமாகிய வேதவியாசர் இந்த 4.5 லட்சம் ஸ்லோகத்தை விநாயகர் மூலம் எழுத்து உருவாக்கி இன்று நம் கைகளில் புத்தகமாக உருமாறி இருக்கிறது. அதாவது விஸ்வம் ஜெகத் என்று சொல்வார்கள். சிருஷ்டி உலகம். இந்த சிருஷ்டியின் உலகம் வந்து ஒரு சுண்டக்கா மாதிரி, ஒரு 4 தலை உள்ள பிரம்மாதான் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தினவர். சிருஷ்டி வந்து கோடான கோடி பிரம்மாக்களால் ஏற்படுத்தப்பட்டது. அதில் நாம் யார், எதற்காக இங்கே வந்து கஷ்டப்பட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம் என்ற விவரங்களை எல்லாம் விளக்கமாக இந்த பரமபதம் ஏறும் படிக்கட்டுகள் என்ற எபிசோடில் விவரமாக சொல்லி இருக்கிறேன். அதை படிப்பதற்கு முன் இந்த ப்ரீஃபேஸ்னு பேரு, அதாவது சில முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கு. அதை விளக்கமா நம்ம புரிஞ்சுட்டோம்னா பின்னால உங்களுக்கு இதேதான் வருது. பின்னால எல்லாமே அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீஃபேஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நாம யாரு, ஏன் இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறதுங்கிறதுக்கு எல்லா விவரமும் கீழே கொடுத்திருக்கேன். அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸுகள் இதுல நம்ம இப்ப உங்களுக்கு புரிய வைக்க போறேன். அதாவது 3 குணங்கள் இருக்கு உலகத்துல. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்னு இருக்கு. இந்த 3 குணத்துல இருந்து நம்ம விடுபட்டுறணும். அதே மாதிரி கர்ம ஞானம் பக்தி, எப்படின்னா கர்ம ஞானம் பக்தி யோகம்னு பேரு. அந்த இந்த பேக்கேஜ், அதாவது இந்த படிகள் வழியா ஏறிட்டா நாம இந்த இதுல இருந்து உலகத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். நம்ம எல்லாரும் ஆனந்தத்தை தேடித்தான் ஓடிட்டு இருக்கோம். நமக்கு உண்மையான ஆனந்தம் இந்த கோடான கோடி மில்லியன்ஸ், பில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ், இன்ஃபினிட்டி ஜென்மமா நம்ம ஒரு வாசனை கூட கிடைக்கவே இல்லை. அதாவது உண்மையான நம்ம ஆனந்தம் நமக்கு கிடைக்கவே இல்லை. அது போக இந்த எப்படி சத்துவ ரஜோ தமோ குணத்திலிருந்து விடுபடணும்னு நாம நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பிராரப்த கர்மம், கிரியாமான் கர்மம், சஞ்சித கர்மம்னு இருக்கு. இந்த 3 கர்மத்தில இருந்து நம்ம விடுபட்டாதான் நம்ம அவற்றை போக முடியும். அப்புறம் இந்த மாயான்னு இருக்கு. மாயா பத்தி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மனம், நம்ம மனம் இருக்கு, அதுல இருந்து நம்ம விடுபடணும். அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த 3 குணங்களுமே மோசமானதுதான். ஆனாலும் நம்ம இதுல இருந்துதான் நம்ம கடைசி வரைக்கும் அவற்றை போய் சேர முடியும். அந்த இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன ஒரு மார்க்கம் இருக்குன்னா, இதுல இருந்து விடுபட்டு நம்ம குணா ஜெயித்து நிர்குணம் ஆகினாத்தான் நம்ம அவற்றை போய் சேர முடியும்.
சத்துவ குணம் மாசற்றது, அதாவது ஒளி படைத்தது, இன்டெலிஜென்ட், ஹாப்பினஸ் அடிப்படையாக கொண்டது, ஞானத்தையும் அடிப்படையாக கொண்டது. ஆனாலும் மோசம் தான். இதுவும் இந்த கழுத விட்ட கை நிறையன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மூணுலையும் எல்லாமே நாட்டம் தான். இந்த ஏன்னா இந்த சத்துவ குணம்ங்கிறது ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த சத்துவ குணத்தில் இருந்துதான் நம்ம பயனை துறக்க முடியும். அதாவது பயனை துறந்து கர்மம் செய்யணும் சொல்றது இல்லையா கீதையில. அந்த மாதிரி நம்ம பயனை துறக்கிறதுக்கு சத்துவ குணத்தில் இருந்தா தான் முடியும். இந்த ரஜோகுணம் தமோ குணம்ங்கிறது விருப்பத்தை இயல்பாக கொண்டது ரஜோகுணம். ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஆனா அதுல அது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். அதே சமயத்துல தமோகுணம் பேராசையால் உருவாகப்பட்டது, அஞ்ஞானத்தால் பிறப்பது. அறிவின்மை, பித்தம், மயக்கம், சோம்பல், தூக்கம், மெய்மறதி இவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த தமோ குணம். இந்த ரெண்டும் அண்ணன் தம்பிகள் மாதிரி. இது இருந்தா அது வரும், அது இருந்தா இது வரும். இந்த தமோ குணம்ங்கிறது அஞ்ஞானத்தில், அதாவது இருட்டில் பிறப்பது மாதிரி. அதனால எப்போதுமே சத்துவ குணத்தில் நம்ம இருந்துதான் நம்ம மேல கரையேறி இதுல இருந்து நம்ம குணாதீத்து நிர்குண் ஆகி நம்ம அவற்றை போகணும். இந்த மூணுமே பந்தன் பாலா, அதாவது தலைகளை மறுபிறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சத்துவ குணத்திலையும் ரஜோ தமோ குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் 10% நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரஜோ குணத்திலையும் சத்துவ குணமும் தமோ குணமும் நிறைஞ்சிருக்கு. இந்த தமோ குணத்திலையும் ரஜோ குணமும் சத்துவ குணமும் ஒரு 10% நிறைஞ்சிருக்கு. அதாவது கலப்பிடமானது. பகவான் ஒருத்தர் தான் தூய்மையானவர், தூய்மையான சத்துவ குணத்தை கொண்டவர் பகவான். அதனால நம்ம அவற்றை போய் சத்துவ குணம் மூலியமா தான் நம்ம பயனை துறந்து அவற்றை போய் சேர முடியும். ஆனாலும் அது மோசம் ஏன் சொல்றோம்னா, அதாவது கிளவர்னஸ் ஒன் சைட் ஆஃப் த காயின் இன்டெலிஜென்ட் சத்துவ குணத்துல, அது பின்பக்கம் அந்த காயின்ல கிளவர்னஸ் பேர். அதாவது இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே வெல்கம், அதாவது வரவேற்கப்பட வேண்டியது. இந்த கிளவர்னஸ் இருக்க அது சாதுரியம் சொல்லலாம், சதுராயின் கனி. அது இந்த நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோமே, இந்த அதெல்லாம் சொல்லியிருக்கேன் கீழே நிறைய. இந்த வர சுட்டு வைக்கிற ஒரு வயசான ஒரு கிளம்பி பாட்டி எப்படி அந்த காக்கா வரைய தூக்கிட்டு நரி எப்படி அந்த காக்காய ஏமாத்திக்க அந்த வடைய பாட்டுப்பாட சொல்லி அந்த காக்காய அந்த வடைய கீழே விழுந்து எடுத்துட்டு ஓடுறது, அந்த கிளவர்னஸ் வந்துடுறது இதுல சத்துவ குணத்துல. அதனாலதான் மோசம். இருந்தாலும் இந்த மூணுல இருந்து நம்ம விடுபட்டு குணாதீத் ஆனாதான் நம்ம அவற்றை போய் சேர முடியும். ரெண்டாவது பந்தன் மாலா, அதாவது எல்லாம் மாயாக்கு போட குழந்தைகள் தான் அந்த மூணுமே. அவற்றை நம்ம மறுபிறப்பை ஏற்படுத்துறது இது அந்த மூணுமே. அதனால மூணுல இருந்து நாம விடுபட்டு ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டா, அந்த கர்ம யோகம் தான் ஞான யோகம், பக்தி யோகம்னு இருக்கு. இந்த கர்மயோகம் மூலியமா தான் நம்ம அவற்றை போகணும். ஆனாலும் அது கடைசி வரைக்கும் கர்மயோகம் நம்மள இந்திரலோகம், பிரம்மலோகம், இந்த ஞான லோகம் அதெல்லாம் நம்மள அப்படியே தலைகளை உண்டாக்கி நம்மளை கீழ் தள்ளிடுறது. கடைசியில பக்தி யோகம்ங்கிறது தான் இதுல நம்ம அவற்றை போய் சேரத்துக்கு கடைசியா ஒரே வழி.
அது விவரம் எல்லாம் கீழே நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணின இதுவரைக்கும் பாவ புண்ணியங்கள்லாம் பிராரப்த கர்மம், கிரியாமான் கர்மம், சஞ்சித கர்மான்னு இருக்கு. இந்த 3 கர்மமும் நம்ம ஒழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அவற்றை போய் சேர முடியும். அதெல்லாம் விவரமா நம்ம எடுத்து சொல்லியிருக்க இதுல. அதே மாதிரி இந்த மாயான்னு இருக்கு. மாயா நிறைய சொல்லணும் மாயாவை பத்தி. என்னன்னா மாயா இந்த மாயா உயிர் இல்லாதது, உயிரற்றது மாயா. மாயா லைஃப்லெஸ் திங்னு பேரு. அதாவது ஆனா இதுக்கு மாயாவுக்கு பகவான் இந்த மாயாவுக்கு பகவான் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்க நீங்க. அதாவது அவ்வளவு பவர் கொடுத்திருக்காரு. மாயா உயிர் இல்லாம இருந்தா கூட லைஃப்லெஸ் திங். மாயா லைஃப்லெஸ் திங்கா இருந்தா கூட எப்படி பகவான நாம ஜெயிக்க முடியாதோ, நாம அணு ரூபத்திலிருந்து அவர் சூரியன் மாதிரி ஒளி, இந்த இருட்டு எப்படி வெளிச்சத்தை கவர் பண்ணும், அதாவது மூடி மறைக்க முடியும், அந்த மாதிரி முழு பவரையும் கிருஷ்ணருக்கு உண்டான ஈக்குவல் 100% பவரை மாயாக்கு கொடுத்திருக்காரு பகவான். அதாவது அவர்தான் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நீங்க எடுத்து அது கரெக்டா வரும். இந்த மாயாக்கு 13 சேனாதிபதிகள். அதாவது இந்த பற்று, பாசம், பணம், பௌஷி, காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அசூய, அகங்காரம், இந்த 13 மிலிட்டரி ஜெனரல்ஸ் மேல மாயா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கு எல்லாரையும். அதனால மாயாவை நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம அனுபவத்தில் இருக்கோம். கிருஷ்ணர் 100% மாயாவும் 100% தான் பவர் இருக்கு. ஆனாலும் நம்ம இந்த மாயாட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா கிருஷ்ணரை நம்ம மனசுக்குள்ள எப்படி ராமர் சீதை அனுமதி எப்படி நெஞ்சு மனசுல தரிச்சிருந்தாரோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்காரு. நம்ம கிருஷ்ண பகவான் ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மாவும் இருக்காரு. நம்ம பரமாத்மாவை உணர்ந்துக்கிறதே கிடையாது. கீழே ஸ்லாப் போட்டு மூடி வச்சிடறோம். ஒருத்தர் கங்காணி கண்டார் களவொழிந்தாரேன்னு மாதிரி நம்ம ஒரு மேஸ்திரி நம்மளை பார்த்துட்டே இருந்து பகவான் மேஸ்திரி ரூபத்துல எல்லா பாவ புண்ணியத்தெல்லாம் நம்ம என்ன கர்மத்தை நம்ம என்னெல்லாம் உள்ளத்தால என்ன கர்மம் செய்யறோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி நமக்கு பலனை கொடுக்கிறார். இந்த மாயாட்டேருந்து தப்பிக்கணும்னா நம்ம பகவான பக்கத்துல வச்சுட்டா மாயா இந்த இருட்டுக்கு பின்னால எப்படி வெளிச்சத்துக்கு பின்னால எப்படி இருட்டு ஓடி போறதோ அந்த மாதிரி மாயா நம்மளை விட்டு ஒதுங்கி நின்றுடும். இந்த பகவானோட முயற்சியினால ஹெல்ப்னால நம்ம மாயா கடைசி வரைக்கும் மாயா நம்மளெல்லாம் ஆட்சி பண்றது. நம்ம பகவான் மாயா 2 பேருமே ஜீவாத்மாவை ஆட்சி பண்றது. அதுல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் மாயா திரும்பி விடுபட்டுலாம். அது பக்தி யோகத்துலதான் நடக்கும். அதே மாதிரி இந்த மனம்னு இருக்கு. இந்த மனம் மாயாவோட புள்ள. மனம் அதே சமயத்துல இந்த மனம் இஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வொர்ஸ்ட் எனிமி ஆஃப் ஜீவாத்மா. நமக்கு மனசு இருந்தா தான் நம்ம அது மூலியமா தான் நம்ம கடத்தேற முடியும். ஆனா அது ரொம்ப மோசம். எப்படி மோசம்னு சொல்றாருன்னா, அதாவது துராச்சார விரத்துன்னு சொல்றது. தாலிகட்டிய கணவனை பரபுருஷனுடன் சேர்ந்து கொலையும் செய்யும் பத்தினி தான் இந்த மனம். அதே சமயத்துல மனம் இல்லாம நம்ம எந்த வேலையும்
மனத்தனோட உதவினால்தான் நம்ம எல்லா காரியமும் செய்ய வேண்டியது வருது. மனம் என்ன பண்றதுன்னா சாறு எனக்கு சக்கம் உனக்கு அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் மனம் ஆக்டிவேட் பண்ணி மனத்தை நம்ம குரங்கு சொல்றது, அதாவது மனம் ஒரு குரங்குன்னு அந்த நம்ம மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது ஒரு குரங்கு மாதிரியே தான். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த பகவானை நம்ம பக்கத்துல வச்சுட்டு மனசுல கண்ட்ரோல் பண்ண முடியும்.